ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டெக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்நேரத்துக்கு தம்ப்நெயில் டைட்டில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளுடைய சேனலுக்கு ஒரு புது என்ட்ரி. ரொம்ப நாளாக யோசிச்சு சரி இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதாவது பேஸ் மாடல் M4 மேக் மினி, சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அது நம்ம ஒரு அன்பாக்சிங் பார்ப்போம் அண்ட் ஒரு சின்ன செட்டப் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. இன்றைக்கி அதை பார்க்கலாம். இருங்க, கீழே உட்காந்துக்கிறேன் ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு டைமு இந்த ஹேண்ட்லலாம் வச்சுட்டு இது பண்ணுறேன்னா, ஸோ ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஆடாக இருக்குது. பட் தட் இஸ் ஓகே. ஓகே, டன்னு, ஃபைன். ஸோ அன்பாக்சிங், எஸ். ஸோ பார்க்கலாங்களா எப்படி இருக்குது? டன். எஸ், இதுதான் நம்மளுடைய, இப்படி தான் பேக்கேஜ் வந்தது. நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். இது எதில் வந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளூ டார்க்கில் தான் ஆக்சுவலாக வந்தது. நான் எப்போவுமே அதிகமாக கடைக்கு போய் பெருசாக வாங்குறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது இல்லை. வாங்குறது நல்லது, பட் ஆன்லைனில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஆன்லைனுங்கும் போது இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் போட மாட்டேன், டேரெக்டாக அந்த வெப்சைட்லேயே. ஸோ இது வந்து ப்ராப்பராக ஆப்பிள் வெப்சைட்டில் போட்டு வாங்கினது. பாருங்கள், இந்த ப்ரௌன் கவர் அப்படிங்கிறது வந்து ப்ளூ டாட்காரங்க தான் போட்டிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? ப்ளீஸ் டூ நாட் அக்செப்ட் இஃப் பேக்கேஜஸ் டேம்பர்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்களா? என்ன இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், இவங்களே அதை வந்து கம்ப்ளீட்டாக ஏதோ கிழிச்சு தான் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக கிழிச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே டேப் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நேற்று இங்கே இருக்கக்கூடிய பார்கோட அந்த வந்து டெலிவர் பண்ணுறவர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு, பண்ண முடியல. ஸோ இவங்க போட்ட பேக்கேஜுக்கு இவங்களே வந்து மாறாக ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்களா? இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது டேமேஜாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியும்? ப்ளூ டாட்காரங்கள்ட்டையா? பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் பேக்கேஜ் வந்தது. பிரித்து பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மாடல் மேக் மினி, அதாவது 10 கோர் CPU, 10 கோர் GPU அண்ட் 16 கோர் நியூரல் இன்ஜினு, 16 GB ரேமு அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான். 256 GB ஹார்ட் டிஸ்க்கு, சரிங்களா? ஸோ ஓகே, another பாக்ஸ். இங்கே இதெல்லாம் எப்படி இருக்குது? இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த பேக்கேஜிலலாம் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம வாங்கினோம்னா 60,000 ரூபா, சரிங்களா? 59,990 வந்து போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா கம்மியாக இருக்கும். ஸோ 50,000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். நார்மலாக வாங்கினா 60,000, ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வாங்கினா 50,000. இதே கிரெடிட் கார்டு போட்டிங்க, இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் செலக்டட் கார்ட்ஸுக்கு வந்து ஆஃபர் 10,000 ரூபா ஆஃபர் கொடுப்பாங்க. ஆப்பிளோட பேக்கேஜிங் அழகு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். இப்போது சும்மா ஒரு இந்த சீல் கவர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு கவர் ஓப்பன் பண்ணேன், சரிங்களா? இது ஓப்பன் பண்ணேன் பாருங்கள். இது ஓப்பன் பண்ணேன்னா அது பாட்டுக்கு அப்படி இந்த ஏதோ பூ மலர்ற மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும். அவ்வளோதான், இப்படி எடுத்துக்கிட்டால் போகுது. டப்பா அழகாக அப்படி வெளியே வந்துருச்சு. ஸோ மேக் மினி தூசு இருக்கா? இல்லை. ஸோ மேக் மினி இவ்வளோ பெருசு தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. 5 இன்ச்சு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கேன், இதுதான் ஸ்பெக்கு. இருங்க, நான் அப்படி மறைஞ்சிக்கிறேன். இதுதான் ஸ்பெக்கு, சரிங்களா? ஸோ 16 GB யூனிஃபைட் மெமரி. யூனிஃபைட் மெமரி இஸ் அ ஃபேன்சி நேம் ஃபார் ரேமு. 256 GB SSD அண்ட் மேக் மினி வித் ஆப்பிள் சிப் M4, 10 கோர் CPU, 10 கோர் GPU. நான் போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ பிரிக்கலாங்களா? அப்படியே காமிச்சிட்டு பிரிக்கட்டுமா? ஒரு சின்ன சந்தோஷம்தான், என்ன ஆயிரப்போகுது. 50,000 60,000 கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருக்கிறோம், கீழே இப்படி ஒழுகாமல் இருந்தால் சரி. ஓகே, இதுதாங்க மேக் மினி. நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து வெயிட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வெயிட்டே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைனாலும், பட் உண்மையாலுமே இது ஒரு பிசிங்க, அவ்வளோதாங்க. கம்ப்யூட்டர் இதுதான் ஒரு கம்ப்யூட்டர். நம்ம சிபியூன்னு சொல்லி பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணுறோம் இல்லையா, அது அவ்வளோதான். இவ்வளோ தான் கம்ப்யூட்டர். உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு மானிட்டர் இருக்குது, ஒரு கீபோர்டு, மவுஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இது 50,000 வந்து ஒர்த்து. கேம் விளையாடுறதுக்கு வாங்காதீங்க. மேக் இஸ் நாட் ஃபார் கேமிங், பட் ப்ரொஃபஷனல் யூஸுக்கு நான் மேக்கு ஒரு செட்டப்புக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா 60,000 ரூபா. பட் நீங்கள் கிரெடிட் கார்ட்லேயே அதில் போடுறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி போட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் 10,000 ரூபா கம்மி. ஸோ 50,000 ரூபாய்க்கு அவ்வளோதான் கம்ப்யூட்டர், ரைட்? ஸோ டபாக்குள்ளே வேறு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்லலாம் ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கொடுக்கறதில்ல. சும்மா ஒரு அட்டை அண்ட் பவர் கார்டு, டிசைன்டு பை ஆப்பிள் கலிஃபோர்னியா,
அது சும்மா இந்த லீகல் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அவ்வளோதான். பவர் கார்டு இது கண்டிப்பாக வேணும், பிரித்து தான் ஆகணும். ஆப்பிள் பேக்கிங் தான். நான் வந்து ஒரு ஆப்பிள் ஃபேன் பாய். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தெரியும், ஐ மீன் ஆப்பிள் ஃபேன் பாய். ஸோ நல்ல ஒரு லெங்க்த்தியான பவர் கார்டு தான், 2 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். பாக்ஸிங் இஸ் டன், ஐ மீன் அன்பாக்சிங் இஸ் டன். ஸோ இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இந்த டப்பாவை எடுத்து வச்சுட்டு இதை பிரிப்போம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஆஹா, அந்த பேப்பர் பிரிக்கிறதுனுடைய ஒரு சுகம் இருக்குது தெரியுங்களா? இங்கே மாட்டிச்சு. 10 சொல்லி நாக்க முடிச்சு உள்ளே வச்சேன். இங்கிருந்து ஆரம்பிக்கணும். டன், தட்ஸ் இட். இங்கே ஏதோ இதெல்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோதாங்க. ஸோ இதில் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஆடியோ ஜாக்கு. இது 2 வந்து USB-C இருக்கக்கூடிய போர்ட்டு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இது 3மே தண்டர்போல்ட் 4 போட்டு. எனக்கு தெரிஞ்சு 30 GB GB/s ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு HDMI, இது ஈத்தர்நெட் போர்ட்டு, இது பவர் கார்டு. USB-A போர்ட் இல்லை, அதுக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாங்கிள் வாங்கி தான் ஆகணும். இந்த உலகமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம், பவர் பட்டன் எங்கே இருக்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? பவர் பட்டனை கொண்டு வந்து இங்கே ஃபோக்கஸ் ஆகலையா? பவர் பட்டன் நம்ம இப்படி தான் வைப்போம். பவர் பட்டன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதனால தான் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிறைய பேர் மோசமான ஒரு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தட் இஸ் ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு உண்டான இதுங்க. ஸோ இந்த கீழே இப்படி தான் உட்காரும். ஸோ இந்த இடத்துல கூலிங் ஃபேனு. பட் இதை போட்டு படாப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஃபேன் பெருசாக ஆன் ஆகிறது கிடையாது. என்ன தான் இது பேஸ் மாடலாக இருந்தாலும் லெட்ஸ் சி. சரிங்களா? நான் வந்து என்னோடய எடிட்டிங் ஸ்டைல் பூராமே வந்து 4K எடிட்டிங் தான். ஸோ அதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். நம்ம இப்போது நான் அது எல்லாம் பவர் கார்டெலாம் கொடுத்து செட் பண்ணிவிட்டு ஐ வில் கம் பேக் டு யூ. யா, ஸோ இப்போது செட் பண்ண போகிறேன். பவர் கார்டு அங்கே கொடுத்துட்டேன். இப்போ அங்கேருந்து இங்கே மேக் மினிக்கு இருக்குது. இது என்னோடய எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ். இதில் இருக்கக்கூடிய HDMI கேபிளை தான் தூக்கி பின்னாடி குத்தி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் அதிகமாக ஆன் பண்ணுறதில்ல அப்படிங்கிறனால மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். இந்த பவர் பட்டன் கீழே இருக்கிறதுனால பெருசாக எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஏன்னா மேக்கை வந்து நம்ம அதிகமாக பவர் ஆஃப் பண்ண மாட்டோம். ஸோ உங்கள் முன்னாடி தான் இப்போ ஆன் பண்ணுறேன். அண்டு இருங்க, இந்த மானிட்டர் ஆன் ஆகிறதுக்கு UPS ஆன் பண்ணணும். ஓகே, ஐம் கோயிங் டு பவர் ஆன். அமுத்தி பிடிக்கணுமோ? எஸ். ஸ்பீக்கர் இஸ் நைஸ். நான் தெரியுறேண்ணா, ஸ்பீக்கர் இஸ் நைஸ். ஆனாச்சு. அஜிச்சோ, என்னமோ ஆகிப்போச்சு. என்னாச்சுன்னு தெரியல. ஓ, இது மவுஸ் கீபோர்டு எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஸோ அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த MX மாஸ்டர் கீஸ் அப்படிங்கிறதும் அந்த MX மவுஸ் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கரெக்டாக ஆகலை. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய கேமிங் கீபோர்டு இருக்குது பாருங்க, அதை வந்து ஒயர்டு கனெக்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஒயர்டு கனெக்ஷன் கொடுத்தா தான், அதாவது கீபோர்டு லேப்டாப்பு நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த செட்டப் பேஜே வந்து நமக்கு ஆன் ஆகும். ஸோ அதனால பயங்கரமாக டிலே ஆகிப்போச்சு. ஸோ இது பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கூட உள்ளே போய் ஓகேக்கா, உள்ளே போய் கூட நம்ம ப்ளூடூத் இது கொடுத்துக்கலாம். ஸோ ஆப்கானிஸ்தானா? இல்லைப்பா, இந்தியாவில் தான் இருக்கேன் இன்னும். இந்தியா போயிடுச்சு. ஐயே கொடுத்தான்னு வந்துச்சா? ஓகே, இந்தியா. கண்டினியூ. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் இன்புட் யூஎஸ். ஓகே. ஆக்சசிபிலிட்டி, அடாப்ட்டு, ஏதாவது பஞ்சாயத்து இருக்கான்னு கேட்குறாங்களா? கேன் டர்ன் த நான் ஹெல்ப். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வைஃபை நம்மளது தான். பாஸ்வேர்டை மறந்துட்டேன். கனெக்ட் ஆயிடுச்சு. டைம் மிஷின் மைக்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நாட் நோ கொடுத்துக்குவோம். செட்டிங் அப் அக்கௌண்ட். ஏன்னா என்கிட்ட ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது, லேப்டாப்பு, ஐபேட் இருக்குது. ஸோ இப்போது மேக் மினி அப்படிங்கிறதுனால எல்லாமே ஒரே அக்கௌண்ட்லேயே லிங்க் ஆகிருக்கும். ஸோ அதனால் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. அப்படியே ஒரே ஐடி வச்சு நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இது முடித்த உடனேயே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னோட அந்த MX கீஸ் வந்து அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிடணும் இமீடியட்டாக. பிகாஸ்
அதில் 3 இதை கனெக்ட் பண்ணலாம் நம்மளால். இப்போ ஏற்கனவே வந்து இந்த பிசிக்கு வந்து 1ஆம் நம்பரையும் லேப்டாப்புக்கு 2ஆம் நம்பரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மேக் மினிக்கு 3ஆம் நம்பர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணணும். ஸோ ஐக்ளவுட் அக்கௌண்ட் செட்டப் இவ்வளோ நேரம் ஆகுமா? Apple Intelligence continue. இது என்னது? ஃபைல் வால்ட் டிஸ்க் என்கிரிப்ஷன். சரி கொடுத்து வைப்போம். வெல்கம் டு மேக். Continue. Okay. Logitech device cannot be identified and will not be usable until identified. அதான் எனக்கே தெரியுமே. ஓகே கண்டினியூ. கீபோர்ட் செட்டப் ஐடென்டிஃபை யுவர் கீபோர்டு என்ன பண்ணணும்? ஷிஃப்டம் தன்மா ப்ளீஸ் கீ இமீடியட்லி டு த ரைட் ஆஃப் த ஷிஃப்ட் கீ. Press the key only once and do not hold the key for a long time. When the key is recognized, next panel will appear. இருங்க நான் மேலே போய் இங்கே ப்ளூடூத்தில் போயிட்டு ப்ளூடூத் செட்டிங்ஸ் போனோம்னா இங்கே ஆன் பண்ணலாம். சர்ச்சிங் இது என்ன? இதெல்லாமே 3ஆம் நம்பர். ஓகே இதெல்லாமே சர்ச்சிங்கில் தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு சொல்லி. இவ்வளோதாங்க வந்துடுச்சு. ஆக்சுவலாக நம்ம செட்டப் அப்படிங்கிறது முடிஞ்சுது. இனி சும்மா அந்த சின்ன இதுதான். நான் அந்த ப்ளூடூத்து கீபோர்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம செட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது என்ன ஏது அப்படிங்கிறதும் அண்ட் அந்த பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸ் இருக்குல்ல அதோடு வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இதுதான் கொஞ்சம் செட்டப்புக்கு. எதுக்கும் கையில் வந்து ஒரு USB-A கனெக்டர் ஒன்று வச்ச ஒரு வயர்டு மவுஸ் அண்ட் கீபோர்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது பெட்டர். ப்ளூடூத் ஒரு சில நேரத்தில் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் இதாகுது. பட் கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அண்ட் இதனுடைய பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸோடு நம்ம அடுத்தது வெயிட் பண்ணுவோம். யா ஸோ அன்டில் தென் இட்ஸ் நிதில் பண்ணி டாடா பை.